Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கலுக்கான ரவுண்ட் 2க்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட்டை வந்து தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதனுடைய ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து நான் இங்க கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரொவிஷனல் ரிசல்ட் எப்படி செக் பண்றது அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நீங்க யூஜி மெடிக்கல் செலெக்ஷன்ல போயிட்டு, அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல போயிட்டு யூஜி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ப்ரொவிஷனல் லிஸ்ட் கேண்டிடேட் அலாட்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 7.5 ரிசர்வேஷன் இருக்காங்க இல்லையா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு அதனுடைய ப்ரொவிஷனல் ரிசல்ட் நான் இப்போ கிளிக் பண்றேன். ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு அப்படின்னா உங்களுடைய யூஜி ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க வந்து மார்க் ஸ்கோர் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்க நீட்ல, அது உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆனிச்சு. ஸோ எந்த காலேஜ் ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ரீடைன் ஆயிருக்கு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க யாராருக்கு ரீடைன் ஆயிருக்கா, இல்ல அலாட்டட் ஆயிருக்கா, இல்ல நாட் அலாட்டடா, எல்லாமே இந்த சைட்ல கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லாஸ்ட் எண்ட் வரைக்கும் எந்த கேண்டிடேட் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கும், ஸோ அந்த கேண்டிடேட் எல்லாமே உங்களுடைய நேம் லிஸ்ட் வச்சு இல்ல ஒரு ரோல் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் கோட்டா, அதாவது 92.5% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்கள கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அதனுடைய இதை வந்து இங்க கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி 7.5% பார்த்த மாதிரியே இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ரேங்க் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய யூஜி ரோல் நம்பர், அப்ளிகேஷன் போட்ட ரோல் நம்பர், அதுக்கப்புறம் உங்க நேம், கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க நீட்ல ஸ்கோர் பண்ண மார்க்கு, அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆனிச்சோ அந்த காலேஜ்ல இருந்து இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு எந்த காலேஜுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அலாட்டட் ஃப்ரம் அலாட்டட் டு அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டைன் ஆயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் யாராருக்கு ரிட்டைன் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு 655 பேஜ் இருக்கு. ஸோ உங்களுடைய நேம் எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க, எந்தெந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு, எந்தெந்த காலேஜ் அலாட் ஆகல அப்படின்றத நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரியே இப்போ லாஸ்ட்ல எண்ட்ல வந்து நீங்க ரோல் நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். யூஜி அப்ளிகேஷன் நம்பர் நீங்க போட்டீங்க இல்லையா, அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ரொவிஷனல் லிஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அந்த ரெண்டும் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் ரோல் நம்பர், அதுக்கப்புறம் நேம் லிஸ்ட், நீங்க வாங்கியிருக்க நீட் ஸ்கோரு, அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல இருந்து எந்த காலேஜுக்கு உங்களுக்கு ரிட்டைன் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதுல மைனாரிட்டி இருக்கீங்களா, மைனாரிட்டி மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கா, ஸோ இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே இங்க இருக்கும். யாராருக்கு ரீடைன் ஆயிருக்கு அப்படின்றதையும் நீங்க இங்க பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நேம் இதுல இருக்கா அப்படின்றது நீங்க கிளியரா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 159 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 159 பேஜ் வந்து நீங்க கிளியரா வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல உங்களுடைய நீட் மார்க் இருக்குல்ல, ஸோ நீட் மார்க்கை வச்சும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப ஈஸியா செக் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் போட்டு லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க ஈஸியா செக் பண்ணலாம். ஸோ ஈஸியா எப்படி செக் பண்றது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போய் சர்ச்ல போய் கொடுத்துக்கலாம். ஸோ சர்ச்ல போய் உங்களுடைய ரோல் நம்பர் டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல சீட் கிடைச்ச எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வெயிட் பண்றவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் சீட்